நீங்க எப்படி ஆட்டுக்கறி மாட்டுக்கறியோட யாரு எல்லா இந்தி கறியும் படிக்கணும்? வச்சு ஆப்ஷனையும் வச்சு எதை சாப்பிடுறதா இருந்தாலும் அது மனுஷனுடைய உரிமைன்னு ஆமா சொல்லுங்க. சொல்றோம். படிக்கிறதுக்கு எல்லா ஆப்ஷனையும் வச்சு என்ன படிக்கணுங்கிறது எங்களுடைய உரிமைன்னு சொல்லுங்க. அதுக்கு மட்டும் இத படிங்கன்னு திணிக்கிறதுக்கு நீங்க யாரு? இத படிங்கன்னு திணிக்கல. திணிக்கிறது இந்திய கொண்டு வந்து இவங்க பிஜேபின்றாங்க. யாரும் ஹிந்தியை திணிக்கவில்லை. 3 மொழிகளை தான் படின்னு சொல்றோம். ஏங்க அடிஷனலா ஒரு மொழி தெரிஞ்சா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். ஒரு மாணவன் 3வது ஒரு மொழியை படிக்கிறதுனால இந்த அரசாங்கத்திற்கு என்ன பிரச்சனை வந்து மேடம் நீங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு தமிழர்கள் மேல ஒரு வன்மம் இருக்குது. யாருங்க? தமிழ்நாட்டின் மீது தமிழர்கள் மீது வன்மம் பிஜேபி. தமிழர்கள் ஏன்னா அவங்களால இங்க ஜெயிக்க முடியல, அதனால அவங்களுக்கு எதுவும் கொடுக்க வேணான்ற முடிவு. ஆடு நனையுதேன்னு சொல்லி ஓகனாய் வந்து வருத்தப்பட்டுச்சாமா. யாருங்க தமிழர்கள் மேல ஆசைப்பட்டாங்க? ஏங்க தெலுங்கு பேசுற ஸ்டாலினை பொறுத்த மட்டும், குஜராத்தி பேசுற பிரதம மந்திரி பொறுத்த மட்டும் எல்லாருமே இந்தியர்கள்னு பாக்குறது தான் நம்ம தேசத்துடைய தொன்மை. தமிழர்களுக்காக அக்கறைப்படும் பொழுது அதுல தெலுங்கு பேசுகின்ற ஸ்டாலினும் சரி, குஜராத்தி பேசுகின்ற மோடிஜியும் சரி எல்லாருமே ஒண்ணுதான். ஏன்னா அவர்கள் எல்லாமே மக்களுடைய பிரதிநிதிகள், தமிழுக்காக போராடுபவர்கள். நீங்க வந்து இவங்க மட்டும்தான் தமிழை தாரவாத்த மாதிரி பேசுறீங்க. அப்போ ஒரு தெலுங்கர் வந்து தமிழர் மீது அக்கறைப்பட்டால் அது அக்கறை. அதுவே ஒரு குஜராத்தி மொழி பேசுகின்ற ஒரு பிரதமர் அக்கறைப்பட்டா அது அக்கறை இல்லையா?